குறும்படம் எடுத்துட்டு யார்கிட்ட போய் காட்டுறது, யார்கிட்ட போய் நிக்கிறது, யார்கிட்ட போய் இந்த நம்ம குறும்படத்தை காமிச்சு டைரக்டர் ஆக்குறதுங்க. முன்னெல்லாம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா போறதோ, ஒரு பட வாய்ப்பு கிடைக்கிறதோ, எத்தனை தடவை அந்த ப்ரொடியூசர் அலையணும், எத்தனை தடவை அந்த டைரக்டர் அலையணும்னு கணக்கே இருக்காது. இன்னைக்கு குறும்படம்ங்கிறது ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி ஆகிப்போச்சு. அதை தயாரிப்பாளர் ரசித்து இயக்குனர் ஆனவங்க, வெற்றிப்பட இயக்குனர் ஆனவங்க தமிழ்நாட்டில் தமிழ் திரையுலகில் அதிகம். முன்னெல்லாம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா போறதோ, ஒரு பட வாய்ப்பு கிடைக்கிறதோ, எத்தனை தடவை அந்த ப்ரொடியூசர் அலையணும், எத்தனை தடவை அந்த டைரக்டர் அலையணும்னு கணக்கே இருக்காது. இன்னைக்கு குறும்படம்ங்கிறது ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு குறும்படம், நல்ல குறும்படம் எடுத்தால் நிச்சயமா இயக்குனரா ஆகிவிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திருச்சு இன்னைக்கு இந்த குறும்படம். மூவி மேட் அவங்க ஒரு அழகான அற்புதமான ஒரு திட்டத்தை உருவாக்கி ஒரு குறும்பட போட்டி வச்சு அதில் செலக்ட் ஆனவங்களுக்கு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்து 2 பேரை இயக்குனராகவும் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கொடுத்து வச்ச விஷயம். குறும்படம் எடுத்துட்டு யார்கிட்ட போய் காட்டுறது, யார்கிட்ட போய் நிக்கிறது, யார்கிட்ட போய் இந்த நம்ம குறும்படத்தை காமிச்சு டைரக்டர் ஆக்குறதுங்கிற இயக்கத்தெல்லாம் தீக்கிற அளவுக்கு ஜெகநாதன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கார். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த சண்முகர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். நான் என்ன குறும்படம் சாதாரண விஷயம் இல்லை. நான் ஒரு சின்ன சம்பவம் படித்தேன். ஒரு பெரிய பேச்சாளர், அந்த பேச்சாளர்கிட்ட போய் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷனு 10 நாளைக்கு முன்னால் போயிருக்காங்க, ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொல்லியிருக்காரு 10 நாள் டைம் கொடுங்கன்னு இருக்காரு. இல்லை சார், 5 நிமிஷம் பேசுறதுக்கு 10 நாள் கேட்குறீங்கன்னு. சரி, 10 நிமிஷம் பேசுறதுன்னா 1 வீக் டைம் கொடுங்கன்னு இருக்காரு. ½ அன் அவர் பேசணும்னா 4 நாள் டைம் கொடுங்கன்னு இருக்காரு. சார், எவ்வளவு நேரம் பேசினாலும் இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது சுருக்கமா சொல்றதுக்காகத்தான் நம்ம அதிகமா யோசிக்க வேண்டியிருக்கு. விரிவா சொல்றதுக்கு எவ்வளவு வேணாலும் நம்ம பண்ணலாம். நம்ம இந்த ஷார்ட் பிலிம்ங்கிறது நான் ஒரு சின்ன ஷார்ட் பிலிம் பார்த்தேன். அநேகமா நீங்களும் பார்த்துருக்கலாம். ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒரு கப்புள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு இன்னொரு பிளேட்ல சாப்பாட்டை அப்படி வச்சுட்டு போயிடுவாங்க. பில்லை பே பண்ணிட்டு அப்படி வச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு பிளேட்ல இருக்கிற மட்டும் சாப்பிட்டுட்டு வேற ஒருத்தன் வருவான். அவன் பார்த்தா ரிச்சா இருக்க மாட்டான், பேக் மாட்டிட்டு ஒரு ஆர்டினரி ஃபெல்லோ மாதிரி உட்காருவான். பாப்பான் தட்டில் சாப்பிடாத ஒரு பொருளை வச்சுட்டு போயிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறான், தட்டை முன்னால் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிப்பான். இந்த கல்லாவில் உட்காந்துருக்க ஓனர், மேனேஜர்லாம் பார்க்குறாங்க. இவன் தான் வந்தவன் ஆர்டர் கொடுக்காம தட்டில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டவன் சாப்பிட்டு முடிச்சதுமே அவன் பர்ஸ் எடுத்து அந்த ஓனர் முன்னால் இருக்க அந்த உண்டியில் பணத்தை போட்டுட்டு போயிட்டான். சும்மா இருந்ததுங்கிறதுக்காக சாப்பிட்டு போகல, நான் சாப்பிட்டதுக்குண்டான பணத்தை நான் கொடுத்துட்டேன், உதவியாக கொடுத்துட்டேன்னு. நான் சொல்கிறத விட எப்பயுமே ஷார்ட் ஃபிலிம் சொல்கிறத விட பார்க்கும்போது தான் அதோட தாக்கம் தெரியும், பார்க்கும்போது அதோட ஃபீலிங் தெரியும். இப்போ நான் கேப்டன் பிரபாகரன் படம் எழுதும்போது எனக்கு ஒரு சிக்கல் வந்துச்சு. 25,000 அடி படம் இருக்குது. அப்போ எல்லாம் ஒரு 13,000 அடி 14,000 அடி படம் தான் நம்ம விடுவோம். 25,000 அடி படம் எடுத்துட்டு அதை எப்படி குறைக்கிறதுன்னு உட்காந்து எடிட்டிங்கில் செல்வமணி இயக்கத்தில் நான், விஜயகாந்த் சார், நான் எல்லாம் தினம் போகிறோம் 10,000 அடியை குறைக்கணுமே. ஆனால் எடுத்தது கூட நல்லா எடுத்துருக்கு, கிராண்டாக இருக்குது, அதை பூரா குறைக்கணும். குறைச்சாச்சு. ஒரு சின்ன சிக்கலில் மாட்டிக்கிட்டாச்சு. பிரபாகரங்கிறது விஜயகாந்த் பேர். அவர் வளர்றது ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் வளர்றாரு. அவருடைய பையன் பிரபாகரன் படம் ஃபுல்லாக வருது. நாங்கள் என்ன பேசியிருந்தோம், இதுக்கு ஒரு கதை சொல்லிக்கலாம், இந்த முஸ்லீம் வீட்டில் இவர் எப்படி பிரபாகரன் இருந்தாரு ஒரு கதை சொல்லிக்கலாம்னு முடிவு பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் ஏற்கனவே எடுத்த படத்தை கட் பண்ணிட்டு
இன்னும் கூட ஒரு 500 அடி கட் பண்ணணுங்கிற சுச்சுவேஷன்ல இதுக்கு என்ன காரணம் சொல்றது ஒண்ணுமே புரியல. என்னைய ராவுத்தர் இப்ராஹிம் ராவுத்தர் கூப்பிட்டாரு. என்னென்ன பண்றது, இதை நம்ம சொல்லி ஆகணுமே. ஒரு பிரபாகரன் ஒரு இஸ்லாமிய வீட்டில் எப்படி வளர்ந்தாங்கிறத நம்ம சொல்லாமல் இருந்தால் பெரிய தப்பாயிடுமானே அப்படின்னேன். சரி நாளைக்கு நான் எழுதிட்டு வரேனே அப்படின்னேன். ஆனால் ரொம்ப பெருசாக எழுதுறாங்கன்னா ஏற்கனவே லென்த் உண்டு. ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் அன்னைக்கே நான் எழுதிருக்கீங்கிறதுக்காக அதை சொல்கிறேன். நான் ஷார்ட் ஃபிலிம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கும். நான் எழுதுறது 50 அடி 60 அடிக்கு ஒரு சீன் எழுதுனேன். ஒரு முஸ்லீம் கப்புள் வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்றுருப்பாங்க. ஒரு சின்ன பையன் அரக்கால் ட்ரௌசர் போட்டு சட்டை இல்லாமல் நெத்தியில் விபூதி பூசி வந்து, ஐயா பசிக்குதுயா ஏதாவது கொடுங்கய்யான்னு கேட்பான். உடனே இவங்க உன் பேர் என்னப்பாம்பா, பிரபாகரன் அப்படிம்பான். அம்மா அப்பா இல்லைங்க அப்படி. உடனே அந்த முஸ்லீம் சொல்வார் மனைவிட்ட, பாத்திமா குழந்தை இல்லை இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தே பாத்தியா அல்லாஹ் அனுப்பி வச்ச குழந்தைய அப்படின்னா. அந்த குழந்தைய கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ஒரு டயலாக்ல எங்க கூட வந்துடுறியா அப்படின்னு கேட்டான். சோறு கிடைக்குமான்னு கேட்டான் பையன். சோறு என்னையா, இனிமேல் எங்களுக்கு நீதாயா எல்லாமே, வாயா எங்க கூட அப்படின்னா. அப்போ உடனே அவர் என்ன பண்ணுவாரு, பையன் நெத்தியில் இருக்க விபூதி அடிக்கிறதுக்காக போவார். அந்த அம்மா சொல்லும், தடுத்து வேண்டாங்க, பிரபாகரன் நம்ம வீட்டில் பிரபாகரனாவே வளரட்டுங்க. இது 50 அடி 60 அடியில் ஷார்ட் ஃபிலிம்லாம் நான் பார்க்க போதெல்லாம் எனக்குலாம் தோணும். எனக்கு அந்த சீன் தான் எனக்கு நினைவு வரும். எத்தனையோ ஷார்ட் ஃபிலிம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு கற்பனா சக்தி அதிகம், அறிவாற்றல் அதிகம். உண்மையிலே நம்ம சிந்திக்காத முடியாதெல்லாம் சிந்திக்கிறாங்க. சில நேரங்கள்லாம் இந்த சிந்தனையெல்லாம் நமக்கு வரலையே, இத்தனை வருஷம் ஃபீல்டில் இருந்தெல்லாம் அப்படிலாம் நினைக்க தோணுது. அவ்வளோ அற்புதமாக சிந்திக்கிறாங்க. இளைஞர்களை சாதாரணமாக எடை போட முடியாது. இன்னைக்கு நீங்கள் ஓடின படங்கள்லாம் பாருங்கள், நிறையா சின்ன சின்ன படங்கள் பாருங்கள், புது புது தாட்டெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அப்படிப்பட்ட இந்த திரையுலகில் இன்னைக்கு ஜெகநாதன் அவர்கள் ஒரு 10 லட்சம் பரிசு கொடுத்து ஊக்குவிக்கணும், இயக்குனர் ஆக்கணும். அதற்காக ஒரு குறும்பட போட்டி, ஷார்ட் ஃபிலிம் போட்டி வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கணும்னு ஏற்பாடு பண்ணி அதில் எங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் காத்திருந்தாலும் பேசுறதை கேட்டு ரசிச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்துருந்தோம். எங்களுக்கு போர் அடிக்கலை. நான் வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறதுனால, ஷார்ட் ஃபிலிம் நிகழ்ச்சிக்கிறதுனால நானும் ஷார்ட்டாகவே என் பேச்சை முடிச்சுட்டு விடைபெறுகிறேன்.